நாகையில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போட்டோகிராஃபரான தந்தைக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாகை சர்மாவை விட்டு மனைவி பிரிந்து சென்ற நிலையில் தனது மகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்தது குறித்து உறவுக்கார பெண் அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நாகை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நாகை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவை அருகே சாலையில் திடீரென ஏற்பட்ட 7 அடி அளவிலான பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக சாலையில் திடீரென 3 குழிகள் ஏற்பட்டது. இந்த 3 குழிகளும் 7 அடி அளவிலான அளவில் இருப்பதால் மாநகராட்சி பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சாக்கடை குழாய் நீர் கசிவு ஏற்பட்டதால் இந்த குழிகள் ஏற்பட்டதாக மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். திடீரென ஏற்பட்ட குழிகளால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.